Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.5ல 7th and 8th சம் வந்து பார்க்க போகிறோம். 7th சம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 7th சம்மோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 9 டைம்ஸ் 9th டேர்ம், அதாவது 9 டைம்ஸ் 9th டேர்முங்கிறப்ப 9 இன்டூ T9 அர்த்தம். அதாவது T9 9 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 15 இன்டூ T15 நான் எழுதிக்கிறேன். இப்போ இதோட சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் 0ன்னு சொல்லணும். அதாவது 6 இன்டூ T24ஓட வேல்யூ 0ங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணால் தான் நான் இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இதே மாதிரி இதை மெயின்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா ஹோம்ஒர்க் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்திருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதே டவுட்ஸ் இருக்கலாம், அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா இதை சால்வ் பண்ணுறேன். நான் 9 இன்டூ டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 into d. இங்கே a and d யோட வேல்யூ தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். a ப்ளஸ் என்னுக்கு பதிலாக நான் 9 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 9 மைனஸ் 1 into d. ஏன்னா என்னுக்கு பதிலாக எனக்கு இங்கே 9 பிளேஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 15 இன்ட்டு ஏவோட வேல்யூ தெரியாது, அதனால் என்ன வச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த இடத்துல 15 இருக்கிறனால 15 மைனஸ் 1 into d. அப்படின்னா இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறேன். அப்படி பார்த்தோம்னா 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் 9 மைனஸ் 1ஓட வேல்யூ 8 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு ஏ ப்ளஸ் 15 மைனஸ் 1ஓட வேல்யூ 14 இன்ட்டு டின்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 9 நான் உள்ளக்க தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த சைட் 15 உள்ளக்க தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 9 இன்ட்டு ஏ வந்து 9a ப்ளஸ் 9 இன்ட்டு 8 வந்து 72 டின்னு கிடச்சிருக்கும். அடுத்து 15 இன்ட்டு ஏ 15a, அடுத்து இந்த 15ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அவனை 225ல் ஒரு 15 மைனஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவனை 0 1 2 அவனை எனக்கு வேல்யூ 210 கிடச்சிருக்கும். அப்படின்னா 210 டின்னு கிடச்சிருக்கு. இப்போ 15 அதாவது ஏ எல்லாத்தையுமே ஒரு சைடும் டி எல்லாத்தையுமே ஒரு சைடும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 9a மைனஸ் 15a கிடச்சிருக்கும். அடுத்தது 210d மைனஸ் 72 டின்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை மைனஸ் பண்ணனா மைனஸ் 6a. இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 210ல் 72வை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 1, அடுத்தது 10, இதுவும் 10 கிடச்சிருக்கும். அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8, 10ல் 7 போச்சுன்னா 3, 138 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும். அப்படின்னா இந்த மைனஸ் 6 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 138 டிவைட் பை 6 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 6 1 சார், இங்கே எனக்கு ஒரு டி இருக்குது. அப்படின்னா இது 6 2 சார் 12, அடுத்து மீதி எனக்கு 1 இருக்கும். அப்படின்னா 6 3 சார் 18. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ மைனஸ் 23 டின்னு கிடச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 6 டைம்ஸ் ஆஃப் T24 வந்து 0ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா 6 இன்ட்டு T24ங்கிறப்ப டிஎன்னோட ஃபார்முலாவில் எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் n மைனஸ் என்னுக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 24 மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா 6 இன்ட்டு ஏவோட வேல்யூ மைனஸ் 23ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். 23 டிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம், அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 24 மைனஸ் 1 வந்து 23 டின்னு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 0. அப்படி பார்த்தோம்னா ப்ளஸ் 23 மைனஸ் 23 கேன்சல் ஆகி எனக்கு வெறும் 6 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கும். அப்படின்னா 0 ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா 6 இன் டைம்ஸ் ஆஃப் T24 வந்து எனக்கு 0ங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுங்கிறத எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 8th சம். 8th சம்மோட கொஷின் வந்து பார்த்தோம்னா 3 + k 18 - k அடுத்து 5k + 1 கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏபியில் இருக்குங்கிறப்ப அதோட வேல்யூ கேங்கிறத நம்ம கேவோட வேல்யூ என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஏபியில் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், காமன் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு T2 - T1. T2 வந்து பார்த்தோம்னா 18 - k மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 3 + k. அப்படின்னா 18 - k, இந்த மைனஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்தேன்னா -3 - k கிடச்சிருக்கும். அப்படின்னா 18 - 3யோட வேல்யூ 15 - k வேல்யூ -2k கிடச்சிரும். அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு தேர்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் அடுத்து மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா T3 - T2. தேர்டு டேர்ம் வந்து பார்த்தோம்னா 5k + 1 மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 18 - k. அப்படின்னா 5k + 1 மைனஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கேன்னு கிடச்சிருக்கும்.
நான் 5k + kவோட வேல்யூ 6k, அடுத்து 1 - 18ஓட வேல்யூ -17 கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு ஏபியாக இருந்துச்சுன்னா காமன் டிஃபரன்ஸ் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஆனால் நான் ஏபின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் 15 - 2k = 6k - 17 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ k எல்லாத்தையும் ஒரு சைடும், நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடும் நான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறேன். அப்படின்னா இந்த -6k எங்கிட்ட போயிடுச்சுன்னா +2kவாக ஆயிடும். அப்படின்னா 6k + 2k = இந்த 15 நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த -17 அங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா +17 சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா 8k = இது ரெண்டையும் ஆட் பண்ண 32 கிடைக்கும். அப்படின்னா இது 8 1 சார், இது 8 4 சார். அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ 4 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.